தொடர்ச்சியாக ஐயா விஜய் வந்து தொடர்ச்சியாக அதிமுகவை ஊழல் சக்தி என்று சொல்றாரு. ஏங்க அவரு வெளியில் வந்து பொது வெளியில் வந்து பார்த்தா தானே தெரியும். என்னடா அது திடீர்னு செய்தியாளருக்கு அக்கறை வந்துடுச்சோ அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் செய்தி பார்த்தேன். காங்கிரஸ் நிர்வாகி வந்து ஒருத்தர் ஏடிஎம்கே விட டிவிக்கு தான் அதிக வாக்கு வாங்க போகுது அப்படின்னு சொல்லியிருப்பார். பொது வெளியிலே வரல. 72 நாள் கழித்து தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்தொட்டி 72 நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல. விஜய் டிஎம்கேவை பற்றி தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி சாதாரணமாக இருந்துட்டாங்க ஏடிஎம்கேக்காரங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, இப்போயாச்சும் கெஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குதுன்னு தெரியல. எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கன்னு தெரியல. அதை வச்சே நாங்கள் என்ன செய்யறோம்? அவருக்கு ஒன்றுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டால் அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க. ஐயா அவர்கிட்ட போய் நீங்கள் கேள்வி கேளுங்க அப்படிங்கிறாரு. அதாவது செய்தியாளர்கள் சந்திப்பு வைக்க சொல்லுங்கள், அப்போ நீங்கள் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு போல். அவர் வரமாட்டாருங்க, நீங்கள் ஏங்க?